Day 15, the last valet. மீரா ஸ்கூல் விட்டு அவ வீட்டுக்கு ரொம்ப ஜாலியா நடந்து வந்துட்டு இருக்கா. அப்ப பார்த்தா கிரவுண்ட்ல ஒரு வேலட் கிடக்குது. அந்த வேலட்டை வேகமா மீரா எடுத்து பாக்குறா. அதுல நிறைய மணி, ஐடி கார்டோட போன் நம்பர், நேம்லாம் இருக்கிறதெல்லாம் பாக்குறா. இவ்வளோ மணி இருக்கே, நம்மளே வச்சுப்போமா அப்படின்னு மீரா யோசிக்கிறா. ஏன் அப்படி நீ இது மாதிரி கீழே கிடந்து ஏதாவது பொருள் எடுத்தீங்கன்னா என்ன பண்ணுவ? அவங்ககிட்ட திருப்பி கொடுத்துடணுமா? சூப்பர் தங்கம். மீரா என்ன பண்றான்னு பார்ப்போம். மீராக்கு அப்போ ஞாபகம் வருது, நம்ம மேம் எப்போவுமே என்ன சொல்லுவாங்க, நல்ல விஷயங்களை செய்யணும், அதை விட முக்கியமாக யாரும் பார்க்காத போதும் அதே நல்ல விஷயத்த நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னதை மீராக்கு ஞாபகம் வருது. உடனே மீரா அந்த ஐடி கார்டில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுறா. ஒரு பர்சன் எடுக்கிறாங்க. அந்த பர்சன் கிட்ட சொல்கிறா ஒரு வேலட் கீழே கிடந்ததுன்னு. உடனேவே அந்த பர்சன் சொல்கிறாங்க, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன் ஸ்கூல் பக்கத்தில் இருக்கிற கிரவுண்டில் அப்படின்னு சொன்னாங்க. மீரா உடனே என்கிட்ட தான் இருக்கு, பத்திரமா நீங்க வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்றா. அந்த பர்சனும் உடனே வந்துட்டு வேலட்டை வாங்கிட்டு மீராவை ரொம்ப பாராட்டுறாங்க, யுவர் ஹானஸ்டி கேர்ள் அப்படின்னு. அப்போ மீராக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு பொருளை மற்றவங்க கிட்ட கொடுக்கறது நம்ம ஹெல்ப் பண்றோன்றது கிடையாது, ஒரு கைண்ட்னஸ், ஒரு நல்ல விஷயம். அதுவும் யாரும் பார்க்காத போது அந்த நல்ல விஷயத்த செய்யறதா டிசிப்ளினும் கூடன்றது மீராக்கு புரியுது. இந்த ஸ்டோரி மூலமா நம்ம குழந்தைங்களுக்கும் புரிய வைப்போம்.